Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard unit 3ல இருக்கிற example sums தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற example number 7. ஓகேவா? சோ ஆல்ரெடி 6 sums போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எது கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணிருப்போம். அதை பார்த்துக்கோங்க. 1 wordsக்கு எது பார்க்கணும், 2 marksக்கு எது பார்க்கணும் அப்படிங்கறதை நம்ம சொல்லிருப்போம். ஓகேவா? சோ example number 7 ரீட் பண்ணி பாருங்க. Consider a bob attached to a string hanging from a stand. ஸோ அப்படி டயக்ராமோட சேர்த்து போட்டுடலாம். சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டில் ஒரு ஸ்ட்ரிங் மூலியமா அட்டாச் பண்ணி ஒரு பாப் தொங்குது. ஒரு குட்டி மெட்டல் பால் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கு. It oscillates as shown in the figure. கீழே கொடுத்துருக்க டயக்ராம் மாதிரி அது ஆசிலேட் ஆகலாம். ஸோ ஆசிலேட் ஆச்சுன்னா மெயின் பொசிஷன்ல இருந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சிலரேட் ஆகும். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போது மூவ் ஆகும்போது இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து பால் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அந்த டைம் பொறுத்து இப்படியே வேரி ஆகிக்கிட்டே போகும். ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் போயிட்டு அகெயின் அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் லிமிட் போகும். ஸோ அந்த லென்த் வேரியாக அந்த ஹைட் எவ்வளோ தூரம் ஆக்சிலரேட் ஆகுதுன்றது மாறும். சரியா? ஐடென்டிஃபை த ஃபோர்ஸ் தட்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி பாப். இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி பாப். இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் அதில் இருக்கிற ஆக்சிலரேஷனும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ இது ஒரு கயரில் தொங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? டென்ஷன் இருக்கும். அது போக என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். என்னடா வந்ததே வருதே அப்படின்னு பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் அந்த பாப்ல ஆக்ட் ஆக போகுது. இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க, அதில் என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை ஃப்ரீ பாடி டயக்ராமை மாற்றணும்னா அந்த பாபு தான் உங்களுடைய சென்டரில் இருக்க பாயிண்ட் மாஸ். ஓகேவா? அப்போர்ட் டைரக்ஷனில் டென்ஷன் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. இப்போது இது இப்படி ஆக்சிலரேட் ஆகும்போது இப்படி பொசிஷன் மாதிரி தான். இப்போ இந்த பொசிஷன் வரையும் போது இங்கே எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு ஆக்சிலரேட் ஆகி வேறு பொசிஷன் போனப்பையும் சேம் டென்ஷன் அப்போர்ட் டைரக்ஷன்லேயே தான் இருக்கும். இந்த டைரக்ஷனில் எம்ஜி இருக்கும். இதே பாபு இந்த சைடு ஆக்சிலரேட் ஆகும்போது இங்கனக்குள்ள எம்ஜி. ஸோ மோஸ்ட்லி லென்த் ஒரே மணிக்கு போட்டுக்கோங்க. மேலே டென்ஷன். ஸோ அப்போது ஒருவேளை இந்த பாப் இப்படி ஆஸ்லேட் ஆகிறதுக்கு பதிலாக, அதாவது இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வருதா, இதுக்கு பதிலாக இங்கே ஒருவேளை உங்களுக்கு சஸ்பென்ஷன் இல்லாமல் இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது எப்படி வந்திருக்கும்? உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போது சர்க்குலர் மோஷனில் ரெண்டு ஆக்சிலரேஷன் தான் இருக்குது, சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். கரெக்டா? கரெக்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஆக்சிலரேஷன் என்னது? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். அவ்வளோதான். ஸோ கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். பட் என்ன ஒன்று அப்படின்னா, சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் வந்துட்டாலே அங்கே டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். அதனால் அந்த எம்ஜியை ரெண்டு காம்போனண்ட்டாக பிடிச்சிருப்பாங்க, எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டான்னு. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்லாண்டிங்காக போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஏன்னா டவுன்லோட் ஃபோர்ஸ் தான். இது எப்பயுமே கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். சாரி, இது மட்டும் மாற்றி போட்டேன். எம்ஜி மேலே இருக்க டென்ஷன் மட்டும்தான் மாறும், எம்ஜி கீழேயே தான் இருக்கும். சரியா? இப்போது இதை பேரலல் காம்போனன்ட், பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம. இது எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா. ஓகேவா? அதேமாதிரி அந்த சைட் போட்டிங்கன்னா இது எம்ஜி சைன் தீட்டா,
இந்த டைரக்ஷனில் இந்த டென்ஷனுக்கு பேரலாக வர்றது mg cos theta. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் அந்த லைன் மட்டும் தப்பாக போட்டிருந்தேன் சரியா. ஸோ கிரவுண்ட் அவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்லாண்டிங்காக போட்டுட்டேன் சாரி. ஸோ கீழே பார்த்த மாதிரி தான் எப்பவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போடணும். அப்போது மூவ் ஆகும்போது ஆக்சுவலாக அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். mg cos theta அண்ட் sin theta. cos theta பேரலாக வரும், sin theta பெர்பெண்டிகுலராக வரும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் அவ்வளோதான். ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்னது டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதில் ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன். இந்த டயக்ராம் மிஸ்டேக் விட்டுருந்தேன், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா. இதில் இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சம் மோஸ்ட்லி கேட்கவும் மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஓகேவா. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. மற்ற வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.